ஹாய்! இன்னைக்கு கூட்டான என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு வடை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதை நல்லா தோல் உரித்து கழுவி வேக வச்சுக்கலாம். இப்போ அதை வேக வச்சுட்டு இப்போது வெங்காயம் எடுத்து பொடி 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 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வேக வச்சதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஏன் ஆற வைக்கிறோன்னா, அந்த வடை வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் நிறைய எண்ணெய் இழுக்கும், அதுக்கப்புறம் திரிஞ்சும் போயிடும். இப்போ வந்து நம்ம ஆற வச்ச சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா ஆனியனில் போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் சக்கரவள்ளி கிழங்குக்கு ஒரு கவிதை வச்சுருக்கேன், கேட்குறீங்களா? சக்கரவள்ளி கிழங்கிலேயே இனிப்பு உள்ளது, இனிப்பிலே வீடு முழுவதும் சந்தோஷமும் சிரிப்பும் கலந்திருக்கும். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அது ஸ்மாஷ் பண்ணி வச்சதில் உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ அது கூட நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா இதில் வந்து நார்மல் அரிசியும் அது கூட புட்டரிசி ஒன்று இருக்கும்ல, அதையும் அந்த மாவையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த கலரில் இருக்குது. இப்போ அது கூட சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கரம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் பிசைஞ்சு. இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இப்போ நம்ம வடை ஷேப்புக்கு நல்லா வடை ஷேப்புக்கு அந்த மாவை கொண்டு வந்து இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடை செஞ்சு கிழங்குல கொடுத்திங்கன்னா அந்த கிழங்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதோ இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம வடை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.